ரெண்டு இடத்துல ஆடு வளர்ப்பாங்க. ரெண்டு இடத்துல ஆடு வளர்ப்பாங்க. ரெண்டு இடத்துல ஆட்டுக்கு தேவையான ஆகாரம் போடுவாங்க. ஒரு இடத்துல பால் கறக்க, இன்னொரு இடத்துல கழுத்த இருக்க. ஆமே, பாருங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இந்த ஏரோது கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? பால் கறக்க இல்ல, கழுத்த இருக்க. கர்த்தர் கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆமே, ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. தேவனுடைய பாதுகாப்புல ஒருத்தங்க இருக்கிறார். யோபுவே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், நாளைக்கு உன் ஜெபத்தை கேட்டுதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். உன் முகத்தை பார்த்துதான் உன் கூட இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலதான் உன் தீபத்தை அணையாம காத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால் பாதுகாக்கப்படுறீங்களா? நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. அப்பதான் சொல்லுவாங்க, ஆகாது என்று தள்ளின கல் அது தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. ஆமே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 6வது வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்ப அந்த 2 சேவகர்களும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தூங்குறத பாரு. தூங்கு தூங்கு, இதான் உனக்கு கடைசி தூக்கம். உன்னால எங்க தூக்கம் போச்சு. நாளைக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? நிம்மதியா தூங்க போறோம். காவற்காரரும் கதவு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் சிறையிருப்பை திருப்பணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா, எந்த 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 அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடினும் பயப்படு